மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஆண்டவன் படைச்சான் எதுக்கு கொடுத்தான் அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சான். என் மின்னல் தூங்கும்போது கூட எவ்வளோ அழகா இருக்கா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருடா. அதுக்காடா இவ்வளோ பிளான் பண்ண? அட ஆமல்ல, இவ்வளோ பிளான் பண்ணது எதுக்கு? இவ என்ன தூங்கிட்டு இருக்கா? ஐஷு ஐஷு என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறா? இப்ப என்ன பண்றது? இவ எந்திரிச்சாதானே ஏதாவது ட்ரை பண்ண முடியும். எதுக்கு எந்திரிக்கணும்? தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே ட்ரை பண்ணா என்ன? பண்ணலாங்கிறியா? சேச்சா, அதெல்லாம் தப்பு. என்னதான் பொண்டாட்டியாவே இருந்தாலும் பெர்மிஷன் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது. அவ்வளோ நல்லவனாடா நீ? சேச்சா, நல்லவன்லாம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு இப்படி இவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவ சம்மதம் இல்லாம ட்ரை பண்ற அளவுக்கு கெட்டவனும் கிடையாது. ஆனா இப்ப எப்படியாவது இவளை எழுப்பணுமே. இவ எந்திரிச்சாதானே ஏதாவது ட்ரை பண்ண முடியும். எப்படி எழுப்புறது? கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. உண்மையாவே தூங்குறாளா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியல. ஐடியா, இவளை எழுப்புறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. ஏய், என்னாச்சு? தூங்கிட்டு தானே இருந்த, ஏன் எந்திரிச்சிட்ட? தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அது உனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சா? என்ன சவுண்டு? என்ன சவுண்டா? அப்ப உனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையா? என்ன சவுண்டு கேட்டுச்சான்னு கேக்குற இல்ல என்ன சவுண்டு கேட்கலையான்னு கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சவுண்டுன்னு சொல்லு, அப்பதானே அந்த சவுண்டு கேட்டுச்சா இல்ல கேட்கலையான்னு சொல்ல முடியும். ஐயோ ஏடா, அது வெளியே நாய் ஊளையிடுற சவுண்ட். உனக்கு கேட்டுச்சா கேட்கலையா? நாய் ஒளிடுற சவுண்டு தானே கேட்டுச்சு. அதுக்கு என்ன? கேட்டுச்சா? அப்ப அது உண்மையா? நான் கூட கனவுலன்னு நினைச்சேன். கனவா? ஏய், நாய் ஒளிடுறதெல்லாம் எதுக்கடி கனவுல வரப்போகுது? ஐயோ, அப்ப அது உண்மையா? அப்ப நிஜமாவே நாய் ஊளையிடுதா? ஐயோ ஏடா, நாய் ஊளையிடுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் லூசா நீ, நாய்னா ஓலையிடதான் செய்யும். பின்ன என்ன உன்னி கிருஷ்ணன் மாதிரி பாடவா செய்யும்? ஏய், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நாய் ஓலையிடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அது பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போகுது. உனக்கு என்ன? ஐயோ அது அல்லடா, நாய் ஊளையிட்டா பேய் வரும்னு சொல்லுவாங்க. எது? நாய் ஊளையிட்டா பேய் வருமா? இது என்ன புது கதையா இருக்கு? அப்படின்னு யாரு பேய் வந்து உன்ட்டு சொல்லிச்சா? ஐயோ பேய் சொல்லல. என் ஹாஸ்டல்ல படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரியில நாய் கத்துனா பேய் வருமா. ஓ, அப்ப ராத்திரியில நாய் கத்துனா பேய் வருமா? அப்ப பூனை கத்துனா என்ன வரும்? யானை வரும். ஓ அப்படியா? போடா பியாண்டா, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. ஞானே வெளிய நாயெல்லாம் கத்துது, பேய் வருமோ என்னமோன்னு ரொம்ப பயந்து போயிருக்கேன். ஏய், நீ எதுக்கு பயப்படுற? பேய் வந்தாலும் ஒண்ணு செய்யாது. ஏன்? ஏன்னா ஒரு பேய் மனுஷங்களை பயப்படுத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பேய் இன்னொரு பேயை பயப்படுத்துச்சுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? சோ பேய் வந்தாலும் ஒண்ணும் பண்ணாது, பயப்படாத. போடா பியாண்டா, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. ஏய், சும்மா போடன்னு சொல்லாத, அப்புறம் உண்மையாவே எந்திரிச்சு போயிருவேன். போ, எனக்கு என்ன? ஓ, ஒன்னும் இல்லையா? இவ்வளவு நேரம் என்னமோ பயமா இருக்கேன் பக்கத்துல இருன்னு சொன்ன. இப்ப நான் போனாலும் தைரியமா இருந்துருவியா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருந்துக்குவேன். நீ எந்திரிச்சு போ. நான் விளையாடல, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். உண்மையாவே எந்திரிச்சு போயிருவேன். அப்புறம் நீ தனியா உட்காரணும், பேய் வரும் பாத்துக்க. பேய் வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த பேயே தேவலாம். போடா. ஓஹோ அப்படியா? சரி, அப்ப நீ பேய் கூடவே இரு, நான் போறேன். போகாத, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்கான எந்திரிச்சு போயிடாத. எனக்கு பயமா இருக்கு, என் கூடவே இரு. பயமா இருக்குல்ல? அந்த பயம் இருக்கணும். மவள இதுக்கப்புறம் போடா கிடான்னு ஏதாவது சொன்ன அவ்வளவுதான், எஞ்சி போயிட்டே இருப்பேன். சரி சொல்லல, போதுமா? என்னை விட்டு எங்கேயும் போகாத, இங்கே இரு. இனி என்ன பண்றது? கடைக்காரன் வந்து காலையில கடையை திறக்கிற வரை இவனை சகிச்சுதானே ஆகணும். ச்சே, நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், இப்ப தூக்கமா போச்சு. இப்ப என்ன பண்றது? பண்றதுக்கு நீ ரெடினா சொல்லு, என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்றதுக்கு? என்ன சொன்னாலும் பண்ணுவியா? ஏடா, நீ திருந்தவே மாட்டல. ஏய் இரு, என்ன நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள அவசரப்படாத. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாதா? சரி, எங்க சொல்லு பார்க்கலாம். ரெண்டு பேருக்கும் தூக்கமும் வரல. காலையில கடைக்காரன் வந்து கடையை திறக்கிற வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் போர் அடிக்குதுல்ல. அதான் சரி, ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடலாமான்னு கேட்க வந்தேன். கேமோ?
ஆமா, நீ வேற என்ன நினைச்ச? ஞாபகம் எதுவும் நினைக்கல. சரி, என்ன கேம் சொல்லு. துணிக்கடையில என்ன கிரிக்கெட்டா விளையாட முடியும்? கேம்னா அப்படி கேம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் காலையில வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுமே, அதுக்காக. சரி, என்னன்னு சொல்லு. அது இப்ப நம்ம துணிக்கடையில தானே இருக்கோம். இப்போ பசங்க எங்களுக்கு இருக்கிறது ஒண்ணு ஃபேன் ஷர்ட் இல்லனா வேட்டி சட்டை, அதை விட்டா இந்த மாதிரி கோட் சூட்டு. இதுல எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்லாம் பெருசாலாம் எந்த ஆசையும் இருந்தது இல்ல. ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லைல்ல, ஏகப்பட்ட வெரைட்டில ட்ரெஸ் இருக்கு. இப்போ ஹோம்லியா தாவணி பாவடை புடவைன்னு கட்டுற பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். இருந்தாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு அப்படி போடாம இருப்பாங்க. ஏன் என் ஷைலாக்கா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி தாவணி பாவடை கட்டிட்டு இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் புடவை கட்ட ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கும் இந்த மாடர்னா சுடிதாரு மிடி இதெல்லாம் போடணும்னு ஆசை இருக்கும். இருந்தாலும் யாராவது ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்னு போடாமையே இருக்கா. மாமா கூட எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டாரு சுடிதார் போடுன்னு, ஆனா அவ போடவே மாட்டா. அவளுக்கு யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம். அந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஏதாவது ஆசை இருந்து மற்றவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்றதுக்காக போடாம இருந்திருக்கியா? അങ്ങനെ കേട്ടാ ஏன் இல்லையா? അങ്ങനെ ഇല്ലെന്നെല്ലാം சொல்ல முடியாது. എനിക്കും இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசைதான். இருந்தாலும் அது எனக்கு செட் ஆகுமா இல்ல யாராவது ஏதாவது நினைப்பாங்களோன்னு நான் போட்டதே இல்லை. அதை தான் நான் கேட்டேன். இப்போ உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருக்குல்ல, ஆனா யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்கன்றதுனால தானே போடாம இருந்த. ஆனா இப்ப இங்க யாருமே இல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணலாம். உனக்கு எப்படிப்பட்ட மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருந்தாலும் சரி, தாராளமா அதை போட்டு எப்படி இருக்குன்னு பாரு. ஆனா என்ன நான் இருக்கேன்னு பாக்குறியா? ஹே, நான் தானே. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் நான் எதுவும் நினைக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு மாடர்னா வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஐயோ இல்லடா, வேண்டாம், அது நல்லா இருக்காது. ஏய், யார் சொன்னா? சரி, அப்படியே நல்லா இல்லைனாலும் இப்ப என்ன, இங்க யார் இருக்கா? யாருமே இல்லல்ல, நீ நானும் மட்டும்தானே இருக்கோம். ஆனா இவ்வளவு நாள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அதை இன்னைக்கு நிறைவேற்றிரு. ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உனக்கு திரும்பவும் கிடைக்காது. கடையில உனக்கு பிடிச்ச மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எதா இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, போய் எடுத்து போட்டுட்டு வா. இத்தனை நாள் உன் மனசுல இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும்ல, அந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றிடலாம். போய் போட்டுட்டு வா ஐஷு. போடலாங்கிறியா? போட்டுட்டு வாங்குறேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற. எனக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு ஆசைதான். இந்த ஃபாரின்லலாம் இருக்கிறவங்க மாடர்னா ட்ரெஸ் பண்றதை பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரெஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு எனக்கும் தோணி இருக்கு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் போட தான் கஷ்டமா இருக்கும். ஆனா இப்பதான் இங்க யாரும் இல்லைல்ல, நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு அதை போட்டு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. அததான் நானும் சொல்றேன், போய் போட்டுட்டு வா ஐஷு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி இரு, அப்போ நான் போய் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். போட்டுட்டு வா மின்னல், அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன், ஒரு வழியா ஒரு ரூட்டை புடிச்சிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். தங்கம், மாமா வந்துட்டீங்களா? வாங்க மாமா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தங்கம். அண்ணா நீ தூங்கிருப்பான்னு நினைச்சேன், என்ன இன்னும் தூங்காம இருக்க? என்ன மாமா நீங்க வராம நான் என்னைக்கு தூங்கி இருக்கேன்? நான் வராம தூங்க மாட்டேன், ஆனா நான் இவ்வளவு லேட்டா வந்தது இல்லையே. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு தங்கம். அதான் மருந்து சாப்பிட்டதுக்கும் உனக்கு தூக்கம் வந்திருக்கும். நான் வர்றதுக்குள்ள நீ தூங்கிருப்பியோ என்னமோ நினைச்சேன். எனக்கு தூக்கமே வரல மாமா. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இன்னைக்கு மருந்து சாப்பிடலையே. மருந்து சாப்பிடலையா? ஏன் தங்கம், ஏன் மருந்து சாப்பிடல? அப்பத்தா கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன் உனக்கு கரெக்டா மருந்து கொடுக்கணும்னு. கொடுக்காம விட்டுட்டாங்களா? சரி இரு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். ஐயோ மாமா இருங்க. அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, அது மருந்து என்னைக்காவது ஒரு நாளெல்லாம் சாப்பிடாம இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஐயோ தங்கம், அது டாக்டர் அப்படி சொல்லல. அது மாசத்துல ஒரு நாள் 2 நாள் என்னைக்காவது மருந்து சாப்பிடாம இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வருதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்குன்னு சாப்பிடாம இருக்கணும்னால இல்ல. அது வேற பாத்துக்கலாம். அதுக்குன்னு இப்ப மருந்து சாப்பிடாம இருந்தா உனக்கு தூக்கம் வராது தங்கம். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ மாமா, தூக்கம் வரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசலாம். பேசலாமா? என்ன பேசுறது? அது எப்பவுமே நம்ம பேசிக்கிட்டு தானே தங்கம் இருக்கோம். இப்படி ராத்திரி தூங்காம உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ இருக்கு மாமா, இப்பதான் அம்மாச்சி சொல்லிட்டு போனாங்க. அம்மாச்சி சொன்னாங்களா? அப்பத்தா என்ன சொல்லிருப்பாங்க? ஒருவேளை அதுவா இருக்குமா? அந்த விஷயத்த பத்தி தான் அப்பதான் அமுதா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம தான் எப்படி இந்த விஷயத்த தங்கத்துக்கிட்ட பேசுறது, எப்படி இதை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம்.
இத பத்தி சொன்னா தங்கம் இதை எப்படி எடுத்துக்கும், எப்படி புரிஞ்சுக்கும்னு வேற தெரியலையே. முதல்ல இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. மாமா என்ன பேசணும்னு கேட்டீங்கல்ல, நான் பேசட்டுமா? பேசு தங்கம். அது நம்ம ரெண்டு பேருக்கும் குட்டி பாப்பா வர்றதுக்கு நீங்க என்னமோ பண்ணுவீங்களாமே, அத பண்ணுங்க மாமா. சீக்கிரமா குட்டி பாப்பா வரணும். என்னது? தங்கம் என்ன பேசுற? இப்படி பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அது அம்மாச்சி தான் சொல்லி கொடுத்தாங்க. அம்மாச்சி தான் சொன்னாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் குட்டி பாப்பா வருமாமே. ஏன் மாமா இவ்ளோ நாள்ல நம்ம ரெண்டு பேருக்கும் குட்டி பாப்பா வரும் நீங்க ஏன் மாமா என்கிட்ட சொல்லவே இல்ல? அது தங்கம். மாமா நான் உங்க கூட பேச மாட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் குட்டி பாப்பா வரும்னா நீங்க முன்னாடியே அப்ப நமக்கு குட்டி பாப்பா வர வச்சிருக்கணும்ல மாமா. ஏன் மாமா இவ்ளோ நாள் வர வைக்காம விட்டீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் குட்டி பாப்பா வந்திருந்தா இப்ப அகில் குட்டி மாதிரி நமக்கும் ஒரு குட்டி பாப்பா இருந்திருக்கும்ல மாமா. பாருங்க இப்ப அகில் குட்டி ஏன் கூட தானே இருந்தான். அப்புறம் அவன் பசிக்குதுன்னு சொல்லி ஷைலு கிட்ட போயிட்டான். ஆனா நம்ம குட்டி பாப்பா வந்திருந்தா எங்கேயும் போக மாட்டான், யார்கிட்டயும் போக மாட்டான், நம்ம கிட்டயே இருப்பான்ல. தங்கம் உனக்கு குழந்தை மேல இவ்ளோ ஆசையா தங்கம்? சத்தியமா எனக்கு தெரியாம போச்சு தங்கம். எப்பவுமே சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்ப. அது தம்பியை பிரிஞ்சதுனால உனக்கு தம்பி மேல இருக்கிற ஏக்கம்னு நினைச்சேன். ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை வந்திருந்தா அந்த ஏக்கம் சரியா போயிருந்திருக்கும்னு எனக்கு புரியாம போச்சு தங்கம். இப்போ அன்பு, ஷைலு, டாக்டர்னு எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஆனா இத உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா நீயே இதை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை தங்கம். போங்க மாமா, எப்பவுமே எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கேட்காம வாங்கி கொடுப்பீங்கல்ல. அப்ப குட்டி பாப்பா மட்டும் ஏன் மாமா நீங்க நான் கேட்காம எனக்கு வாங்கி கொடுத்திருக்கணும்ல? ஏன் மாமா நீங்க வாங்கி கொடுக்கல? தங்கம் குட்டி பாப்பா வாங்கி எல்லாம் கொடுக்க முடியாதுடா. அது எனக்கு தெரியும் தெரியும். குட்டி பாப்பா எப்படி வரும்னு அம்மாச்சி சொன்னாங்களே, எனக்கு தெரியுமே. அம்மாச்சி சொன்னாங்களா? என்னன்னு சொன்னாங்க? அது என்கிட்ட சொன்னாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேனே. தங்கம் என்ன தங்கம், மாமா கிட்ட சொல்ல மாட்டியா? என்னன்னு சொல்லு தங்கம். அம்மாச்சி உன்கிட்ட என்னன்னு சொன்னாங்க? அஸ்கு புஸ்கு இவ்ளோ நாள் நமக்கு குட்டி பாப்பா வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்கிட்ட சொல்லாம இருந்தீங்கல. அப்போ அம்மாச்சி என்ன சொன்னாங்கன்னு நான் உங்ககிட்ட உடனே சொல்ல மாட்டேன், மெதுவா தான் சொல்லுவேன். போங்க. தங்கம் என்ன தங்கம், அம்மாச்சி என்ன சொன்னாங்கன்னு சொல்லு தங்கம். நீ அதை சொன்னாதான் அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்காக தான் கேக்குறேன். சொல்ல மாட்டேன் போங்க. தங்கம் உன்னோட மாமா தானே கேக்குறேன், மாமாவுக்காக சொல்ல மாட்டியா? சரி சொல்றேன். ஆனா ஒண்ணு, நான் சொன்னதுக்கு அப்புறம் அம்மாச்சி சொன்ன மாதிரி 10 மாசத்துல நீங்க நமக்கு குட்டி பாப்பா கொண்டு வந்துடணும். சரி நீ முதல்ல என்னன்னு சொல்லு தங்கம். அதுவா, இங்க கிட்ட வாங்க, காதுல சொல்றேன். இல்ல வேணாம் தங்கம், நீ அங்கிருந்தே சொல்லு, எனக்கு கேக்குது. போங்க மாமா, அதான் ரகசியம் சொல்றல்ல. அப்புறம் அது காதுல தான் சொல்லணும். கிட்ட வந்தாதான் காதுல சொல்லுவேன், இல்லனா சொல்ல மாட்டேன். போங்க. ஐயோ ஏன் தங்கம், வேணாம் தங்கம். இல்லைனாலே நான் உன்னை கஷ்டப்படுத்திடுவேணும்னு பயந்துகிட்டே இருக்கேன். இதுல நீ வேற ஏன் தங்கம் இப்படி எல்லாம் பண்ற? கிட்ட வாங்க மாமா, காதுல சொல்றேன். சரி வரேன் இரு தங்கம். சொல்லு தங்கம். அது வந்து நமக்கு குட்டி பாப்பா வரணும்னா குட்டி பாப்பா வரணும்னா நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க மாமான்னு சொல்லணும். நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க மாமான்னு சொல்லணும்னு அப்பதான் சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்களா? ஆமா அவ்வளவுதான் சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சரிங்க மாமான்னு சொன்னா குட்டி பாப்பா 10 மாசத்துல வந்துரும்னு அம்மாச்சி சொன்னாங்க. அட கடவுளே, இந்த அப்பத்தா இவளுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சிருப்பாங்க. நம்ம வந்து எதுவும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்த்தா கடைசியில நான் என்ன சொன்னாலும் சரிங்க மாமான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் சொல்றது தானே பிரச்சனையே, எனக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியலையே. அட போ தங்கம். என்ன மாமா, அம்மாச்சி சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க மாமான்னு சொன்னா 10 மாசத்துல குட்டி பாப்பா வந்துருமாமா மாமா? நீங்க சொல்லுங்க, நான் சரிங்க மாமான்னு சொல்றேன். அப்ப நமக்கு இன்னும் 10 மாசத்துல குட்டி பாப்பா வந்துரும்ல மாமா? ஐயோ தங்கம், அது அப்படி இல்ல தங்கம். நான் என்ன சொன்னாலும் சரிங்க மாமான்னு சொன்னாலாம் குட்டி பாப்பா வராது தங்கம். குட்டி பாப்பா வராதா? ஏன் மாமா? அம்மாச்சி தான் சொன்னாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க மாமான்னு சொன்னா குட்டி பாப்பா வரும்னு. இப்போ
தங்கம் அது நான் என்ன சொன்னாலும் சரிங்க மாமான்னு சொன்னா மட்டும் குட்டி பாப்பா வராது தங்கம். நான் உன்கிட்ட என்ன பண்ணாலும் நீ அமைதியா இருக்கணும், பயப்படக்கூடாது. பயப்படாம அமைதியா இருந்தா குட்டி பாப்பா வரும் தங்கம். ஐயோ இவ்வளவுதானா மாமா? நான் எதுக்கு மாமா உங்ககிட்ட பயப்பட போறேன்? நான் பயப்பட மாட்டேன். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கேட்டு அமைதியா சாமத்தா இருப்பேன். அப்ப குட்டி பாப்பா வந்துருல மாமா? வரும் தங்கம். சரி, அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க மாமா. நான் பயப்பட மாட்டேன், சத்தம் போட மாட்டேன், அமைதியா இருப்பேன். பாய் மேல விரல் வைக்கணுமா? அதெல்லாம் வேணாம் தங்கம். சரி, அப்ப நான் அமைதியா இருக்கேன் மாமா. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நிஜமாவே என்ன வேணாலும் பண்ணட்டுமா தங்கம்? பண்ணுங்க மாமா. அப்பதானே 10 மாசத்துல குட்டி பாப்பா வரும். தங்கம் நீ பயப்பட மாட்டல்ல? ஐயோ எதுக்கு மாமா நான் பயப்பட போறேன்? சரி, அப்படி ஒருவேளை எனக்கு பயமா இருக்கும்னா நான் வேணா கண்ணு முடிக்கவா? நான் கண்ணு முடிக்கிறேன். அப்ப எனக்கு பயமா இருக்காது. அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அமைதியா இருப்பேன். சரியா? சீக்கிரமா பண்ணுங்க மாமா. அப்பதான் 10 மாசத்துல குட்டி பாப்பா வரும். தங்கம் கூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே, ஆதாரம் அந்த தேவன் நாணை சேர்ந்தாய் இந்த மானை, நாவார ருசி தேனே தேனை தேர்ந்தாய் இன்று நானே, வந்த துணையே வந்து அணையே அந்தம் உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரி. தங்கம் நிஜமாவே நான் என்ன பண்ணாலும் பயப்பட மாட்டல்ல தங்கம்? ஐயோ என்ன மாமா நீங்க? அதான் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஒருவேளை உங்களுக்கு பயமா இருக்கா? சரி, உங்களுக்கு பயமா இருந்தா நான் வேணா வெளிய போய்ட்டுமா மாமா? என்ன? ஆமா, ஏன் முன்னாடி பண்ணதானே இப்படி பயப்படுறீங்க? அதனால தான் என்ன கண்ண மூட சொன்னீங்க. அதுக்கு பேசாம நான் வெளிய போய்ட்டா அப்ப உங்களுக்கு பயம் இருக்காதுல மாமா? நான் வேணா வெளிய போய்க்கிறேன் மாமா. நீங்க பயப்படாம பண்ணுங்க. எனக்கு 10 மாசத்துல குட்டி பாப்பா வந்தா மட்டும் போதும் மாமா. ஐயோ தங்கம் நான் என்ன பண்ண போறேனே தெரியாமையா பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட எப்படி தங்கம் நான் இப்படி எல்லாம் பண்ண முடியும்? ச்சே, உன்கிட்ட போய் நான் இப்படி எல்லாம் யோசிச்சது ரொம்ப தப்பு. என்ன மன்னிச்சிரு தங்கம். ஏன் மாமா ஏன் அந்த பக்கம் போயிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல தங்கம், நீ தூங்கு. தூங்குறதா? மாமா என்னமோ பண்ணா குட்டி பாப்பா வரும்னு அம்மாச்சி சொன்னாங்க. அத பண்ணுங்க மாமா. அது தங்கம் அது இன்னைக்கெல்லாம் பண்ண முடியாது தங்கம். நாளைக்கு பண்ணிக்கலாம், நீ தூங்கு தங்கம். ஏன் மாமா இன்னைக்கு பண்ண முடியாது? அது ஒண்ணும் இல்ல தங்கம், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதான் அத நாளைக்கு பாத்துக்கலாம் தங்கம், நீ தூங்கு. அச்சோ தலைவலிக்குதா மாமா? சரி, தலைவலிக்குதுன்னா நீங்க அப்ப எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க தூங்குங்க. அப்பதான் தலைவலி சரியா போகும். சரி தங்கம், நான் தூங்கிக்கிறேன். நீயும் படுத்து தூங்கு தங்கம். சரி மாமா. மாமா என்ன தங்கம்? நான் இப்ப தூங்குறேன் மாமா. ஆனா நாளைக்கு உங்களுக்கு தலைவலி சரியா போனதுக்கு அப்புறம் குட்டி பாப்பா வரதுக்கு என்ன பண்ணணுமோ அது நீங்க பண்ணுவீங்கல்ல? ஏன்னா எனக்கு குட்டி பாப்பா வேணும் மாமா. அம்மாச்சி தான் சொன்னாங்க 10 மாசத்துல நமக்கு குட்டி பாப்பா வந்துருமா. 10 மாசத்துல நமக்கு குட்டி பாப்பா வந்துரும்ல மாமா? வந்துரும் தங்கம், நீ தூங்கு. சரி மாமா. நமக்கு குழந்தை இல்லைன்னு கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டது இல்ல தங்கம். ஆனா இப்போ இது என்னன்னே தெரியாம என்கிட்ட நீ குழந்தை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க பாத்தியா? இதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கம். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல தங்கம். நீ குணமாகணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு எனக்கு தோணுது. ஆனா அதே சமயத்துல இத பத்தி எதுவுமே தெரியாம குழந்தைத்தனமா இருக்கிற உன்கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்றதுக்கு எனக்கு தயக்கமாவும் இருக்கு தங்கம். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல தங்கம். ஆனா எதுவா இருந்தாலும் அந்த கடவுள் ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்திருப்பாரு, அது கண்டிப்பா நடக்கும். அது எதுவா இருந்தாலும் கடவுள் விட்ட வழின்னு அது ஏத்துக்க வேண்டியதுதான். ஆனா ஒண்ணு தங்கம், நமக்கு குழந்தை பிறந்தாலும் சரி பிறக்கலனாலும் சரி, ஆனா உன்னை கஷ்டப்படுத்துற எந்த ஒரு விஷயத்தையும் நான் நிச்சயமா பண்ண மாட்டேன். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதை.